10th max exercise 6.2 la third sum gadiya. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? gadiya. ஒரு மேன் ஹவுஸ்லேருந்து வெளியில் நிற்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பாட்டம் அண்ட் டாப், பாட்டமையும் டாப்பையும் பார்க்கும்போது ஓகேவா, அந்த ஏபி அப்படிங்கிறத நான் வேண்டும்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? கவனிங்க, ஒரு மேன், ஒரு இது ஹவுஸோட வால்னு எடுத்துக்கிறீங்க, இது மேன் எடுத்துக்கிறீங்க. மேனோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே இருந்து 180 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள ஒரு மேன் அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விண்டோவை பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த விண்டோவை பார்க்கும்போது டாப்பை பார்க்கும்போது ஓகேவா, அந்த விண்டோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி மேட் ஆகுது. அதோட விண்டோட பாட்டம் பார்க்கும்போது 45 டிகிரி மேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க எவ்வளோ தூரம் அங்கேருந்து அந்த வால்லேருந்து எவ்வளோ மீட்டர் தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னா 5 மீட்டர். ஓகேவா? அங்கேருந்து 5 மீட்டர் அவே பண்ணி இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த விண்டோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக சம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்கே நிற்கிறாங்க 5 மீட்டர் அவே அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட் பண்ணுவோம் 180 மீட்டர். அந்த மேனோட ஹைட் 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால இதே யூஸ் பண்ணணும். ஓகேவா? சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ இந்த 180 மீட்டர்ஸ், அந்த 180 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள மேனு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ இதை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ இந்த மேனோட ஹைட்டோட ஐசைட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் நோட் பண்ணணும். ஓகேவா? அங்கே நின்று பார்க்குறாங்க, அவங்களோட ஹைட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஐசைட் அவங்க மேலேருந்து தான் பார்க்குறாங்க, கண்ணுலேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூவை இங்கே நோட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஆங்கிள் 90 டிகிரி என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே எதுக்கு லைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எடுத்துக்க முடியாது. ஐசைட்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆங்கிள் நோட் பண்ணியிருக்கீங்க. அப்போது இங்கே 90 டிகிரி கொண்டு வரதுக்காக இங்கே இந்த லைன் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு குட்டி ட்ரையாங்கிள் பார்க்கலாம். பிசி, இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா, மேன்கிறதுனால இதை எம்னு என்னன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போது எம் என்னோட வேல்யூ 180 சென்டிமீட்டர், இந்த ஹைட் ஆஃப் தி மேன். அடுத்து சிஎம்மோட வேல்யூ, இந்த சிஎம்மோட வேல்யூ 5 மீட்டர். ஓகேவா? ஃபைன். இந்த விண்டோ, இந்த ஏபியோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் என்ன பாருங்கள், PCM. ஓகேவா? PCM. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்கள், ACM. ACM. ஓகேவா? இந்த குட்டி ட்ரையாங்கிளில் ஆங்கிள் அளவு 45 டிகிரி. அப்போது டர்ன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ஆப்போசிட்டாக பேசுனா ஆப்போசிட்டு, பக்கத்துலேயே பேசுனாங்கன்னு வச்சுக்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது பிசி பை சிஎம். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், டர்ன் 60 டிகிரியா. ஓகேவா? இந்த பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் டிகிரி 60 டிகிரி, டர்ன் 60 ஈக்குவல் டு ஏசி பை சிஎம். தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா. டர்ன் 45ஓட வேல்யூ 1 தெரியும், பிசியோட வேல்யூ நமக்கு தெரியாது, சிஎம்மோட வேல்யூ மட்டும் 5 தெரியும் இல்லையா. இதோட வேல்யூ 5. அப்போ பிசியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு டிகிரி 90ஆக இருந்து இன்னொரு வேல்யூ 45ஆக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆங்கிளும் 45ஆக தான் இருக்கும். இப்போ 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா 2 பேஜஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஆங்கிள் ஈக்குவல்ஸ் அப்படின்னா பேஜஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போ ஹைப்போட்டெனியஸ் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஹைப்போட்டெனியஸ் என்னது, இது 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் தான் ஹைப்போட்டெனியஸ். அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இது 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இது 45, அது 45. ஓகேவா? அப்போ அட்ஜசென்ட்டும் இந்த ஆப்போசிட்டும் அட்ஜசென்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 5னா அது 5ஆக தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் எழுதலாம், நம்ம சும்மா ஈஸி தானே, ஸோ ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த டர்ன் 60ஓட வேல்யூ எவ்வளவு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அடுத்து ஏசியோட வேல்யூ தெரியுமா, ஏசி எப்படி பண்ணலாம் பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு எழுதலாம் இல்லையா. பிங்கிற பாயிண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால இந்த வேல்யூ ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு எழுதலாம். டிவைட சிஎம்மோட வேல்யூ தெரியும் 5. அப்போ இந்த 5 இந்த சைடு வந்துட்டோம்னா 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ தெரியாது, அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அதுதான் என்ன, ஆனால் பிசியோட வேல்யூ இப்போ தான் ஃபைன் பண்ணோம். எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 5.
ஓகேவா? ஏபி மட்டும் வச்சுட்டு இந்த +5 வந்து சரி கொண்டு வந்துடலாமா? அப்போ ஏபி ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 +5 கொண்டு வந்தால் என்ன ஆகும்? -5. இதுலேருந்து நீங்கள் 5 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - 1 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, கொடுக்கலாடி நீங்கள் மெமரியில் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ அளவு 1.732 -1. ஓகே, 5 இன்ட்டு ஓகேவா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ 1.732லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கும் 0.732. மல்டிபிள் பண்ணிடலாமா? 732 இன்ட்டு 5 டேபிளில் போடலாமா? 0, 15, 16, 35, 36. எத்தனை பாயிண்ட் பாருங்கள்? 1, 2, 3 பாயிண்ட். 1, 2, 3 பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 3 டெசிமல் வைக்கும்போது என்ன கிடைக்குது? 3.66 மீட்டர். ஓகேவா? நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? ஏபினா தான் என்னது? ஹைட் ஆஃப் தி விண்டோ. ஏபி ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா இங்கே? அப்போது therefore the height of the window is 3.66 மீட்டர். ஓகேவா? எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 ட்ரையாங்கிள் கிடச்சி அந்த 2 ட்ரையாங்கிள் டோன் தீட்டா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். பெருசாலாம் இருக்காது, ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். ஈஸி தான் பாருங்கள்.